ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்ன சொன்னார்னா, பல பொய்யான வாக்குகள் பல சொன்னார். அது வரைக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த நாட்டில் இல்லை, அவர் சிஎம்மாக இல்லை. ஸோ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, கருணாநிதியை போல இவர் இருக்க முடியாது, நிச்சயமா ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுவாரு, அதனால அவர் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாக அவையெல்லாம் நிறைவேற்றுவாரு, அதனால தமிழக மக்களுக்கு அதனால நன்மை நடக்கும் என்ற எதிர்பார்ப்புல தான் அவர்கள் அன்றைக்கு ஓட்டு போட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் மீண்டும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் பதவிக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் சம்பாதிக்க வேண்டும், அதற்காக ஆட்சி நடத்த வேண்டும் என்ற முறையில தான் அவங்க ஆட்சி நடத்திட்டு வந்துருக்காங்களே தவிர மக்களுக்கான எந்த பிரச்சனையையும் அவர்கள் சரியாக அணுகவில்லை. நீங்க என்னன்னா, மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனை என்னங்க? இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு உணவு